ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம தமிழ்நாடே எல்லாரும் ஆவலா எதிர்பார்த்துட்டு இருந்தது நம்ம தளபதி விஜய் வந்து எப்போ சிஎம் ஆக போறாங்க, எப்போ நம்ம சிஎம் சீட்ல உட்கார போறாங்க அப்படின்னு தான். ஜோசப் விஜய் என்னும்னா அந்த ஸ்பீச்சுக்காக தான் இப்போ தமிழ்நாடே காத்துட்டு இருந்தது. நம்ம தமிழ்நாட்டுக்கு மாற்றம் வரணும் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்தது தான். கடந்த 60 வருஷமா திராவிட ஆட்சி அப்படிங்கிற நிலைமை மாறி இப்போ ஒரு புதிய மாற்றம் நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கு. நம்ம தளபதி விஜய் சிஎம் ஆயிட்டாங்க. நம்ம தளபதி வந்து ஆல்ரெடி அவங்க படத்தோட ஆடியோ லான்ச்லாம் சொல்லியிருப்பாங்க. கரெக்டான டைம் வரும்போது நான் வருவேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. முதலமைச்சரா நடிக்க மாட்டேன். குழுக்கம் வரும்போது தகுதியான மனிதர்கள் ஆட்டோமேட்டிக்கா மேல வருவாங்க. அப்புறம் ஒரு குட்டி ஸ்டோரியில என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ஒரு மன்னர் வந்து ஒரு ஊருக்கு போகும்போது எலுமிச்சை சாறு அந்த சிப்பாய் போட்டு தருவாங்க. அதுல உப்பு தேவைப்படுது அப்படின்னு சொல்லி உப்பு பக்கத்துல போய் எடுத்துட்டு வான்னு சொல்லி அந்த சிப்பாய் சொல்லும் போது, மன்னர் எடுத்துட்டுலாம் வரக்கூடாது, வாங்கிட்டு வரணும் காசு கொடுத்து அப்படின்னு சொல்லுவாரு. என்னங்க கொஞ்சோண்டு உப்பு தானே அப்படின்னு கேட்கறதுக்கு, நான் காசு கொடுக்காம அதை வாங்கிட்டு வந்துட்டா பின்னாடி வர என் பரிவான மன்னரே காசு கொடுக்காம வாங்கிட்டாரு அப்படின்னு இந்த ஊரே கொள்ளடிச்சிட்டு போயிடுவான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ நம்ம தளபதி விஜய் சிஎம் ஆனது ஒரு அதிசயம் தான். கட்சி ஆரம்பிச்சு 2-3 வருஷத்துல சிஎம் ஆயிட்டாங்க அப்படின்னா இது ஒரு அதிசயம். மக்கள் அவர் மேல எந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சிருப்பாங்க அப்படின்றது இப்போ நம்ம பார்க்க முடியுது. ஓகே, சிஎம் ஆயிட்டாங்க, அடுத்து எப்படி இந்த அனுபவம் இல்லாம அடுத்து வந்து எப்படி பண்ண போறாங்க, ஏற்கனவே 10 லட்சம் கோடி கடன் இருக்கு, இப்ப அவங்க சொன்ன வாக்குறுதிகள் எப்படி இதெல்லாம் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி மக்கள் யோசிச்சுட்டு இருந்த டைம்ல அடிச்சாயம் பாலே சிக்ஸர் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப தெளிவா முக்கியமா ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு அவரோட ஸ்பீச்ல. இங்க ஒரே ஒரு பவர் சென்டர் தான், இங்க ஒரு பவர் அங்க ஒரு பவர் அப்படின்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது ரொம்ப வரவேற்கத்தக்கது. அவங்க உறுதிமொழி ஏற்கிற அந்த டைம்ல உணர்ச்சி பூர்வமா பேசியிருப்பாங்க. அப்புறம் நான் பெரிய தேவதூதன்லாம் இல்லைங்க, நானும் ஒரு சாதாரண மனுஷன் தான் உங்களை மாதிரி அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க. நான் சொன்ன வாக்குறுதிகள் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா நான் பண்ண ட்ரை பண்ணுறேன், எனக்கு கொஞ்சம் கால அவகாசம் மட்டும் கொடுங்க, எனக்கு வந்து கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நான் ஃபர்ஸ்ட் உள்ள போய் பார்க்குறேன் எது எந்த நிலைமையில இருக்கு, எது எந்த நிலைமையில இல்லை, எல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு வெள்ளை அறிக்கையாவது நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு டிரான்ஸ்பரண்டா நம்ம ஆட்சி இருக்கும், இது உங்களோட ஆட்சி அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க. அப்புறம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க, நாம ஜெயிச்சிட்டோம், ஒரு ஆட்டம் ஆடி பார்த்துடலாம் அப்படின்லாம் யாரும் ஒரு நினப்பு வச்சிருந்தீங்கன்னா அதை இப்பயே எரேஸ் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்புறம் நான் தப்பு பண்ண மாட்டேன், தப்பு பண்ண யாரையும் விட மாட்டேன், சட்டம் ஒழுங்கு காப்பாற்றுவேன், அதுக்கான நடவடிக்கை எல்லாமே எடுப்பேன் அப்படின்னு சொல்லி சூப்பரா பேசியிருந்தாங்க. இப்போ நம்ம முதல்வர் நம்ம தளபதி விஜய் அந்த 20 நிமிஷம் ஸ்பீச்சுக்கு அப்புறம் அவர் மேல இன்னொரு நம்பிக்கை கொஞ்சம் அதிகமாகவே வந்திருக்கு. ஓகேப்பா இவங்க பண்ணிடுவாங்க சொன்ன மாதிரி எல்லாமே அப்படின்னு ஒரு நம்பிக்கை இன்னும் வந்திருக்கு. இப்போ மக்கள் ரொம்ப அதிகமா அவங்கள்ட்ட என்ன எதிர்பார்க்கறாங்க அப்படின்னா, மகளிருக்கு வந்து பாதுகாப்பு பலப்படுத்தணும், அதுதான் ரொம்ப ரொம்ப எல்லாருமே எதிர்பார்க்கறது. அதுல இப்ப அவங்க வந்து ஃபர்ஸ்ட் 3 சைன் பண்ணிருக்காங்க. முதலமைச்சர் ஆனோனையே ஃபர்ஸ்ட் 3 சைன் பண்ணிருக்காங்க. அது என்னன்னு பாத்திரலாம். முதல் கையெழுத்தே பார்த்தோம்னா 2 மாதங்களுக்கான 500 யூனிட் வரை மின்சாரம் யூஸ் பண்றவங்களுக்கு அந்த 200 யூனிட் மின்சாரம் ஃப்ரீ. அதுக்கப்புறம் அதுக்கான விளக்கத்தையும் கொடுத்திருந்தாங்க. இப்போ அதிகமா இருக்கிறதுனால 500 யூனிட்குள்ள யூஸ் பண்றவங்க அதிகமா இருக்கிறதுனால 500 யூனிட் வரை யூஸ் பண்றவங்களுக்கு 200 யூனிட் ஃப்ரீ, 500க்கு மேல யூஸ் பண்றவங்களுக்கு 100 யூனிட் ஃப்ரீ அப்படின்றது விளக்கம் சொல்லியிருக்காங்க. 2வது பார்த்தோம்னா பெண்களின் பாதுகாப்பினை மேம்படுத்த சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படை. 3வது பார்த்தோம்னா போதைப் பொருள் தொடர்பான குற்றங்களை தடுக்க போதைப் பொருள் தடுப்பு படை உருவாக்கம். ஃபர்ஸ்ட் இது 3லையுமே அவங்க சொன்ன மாதிரியே சைன் பண்ணி முடிச்சிட்டாங்க. இப்போ நம்ம தளபதி சிஎம் ஆனது நம்மள ஒருத்தவங்க சிஎம் ஆனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் தான் இருக்கு. இதாங்க உண்மையான மக்களாட்சி அப்படின்னு மக்கள் எல்லாமே வந்து ஓட் பண்ணி நம்ம தளபதியை தேர்ந்தெடுத்து தளபதி சிஎம் ஆனது ஒரு பெரிய சாதனையாவே இப்ப நமக்கு பாக்குறோம். அவரும் இப்ப சாதாரணமாலாம் சிஎம் ஆயிடல, ஆனா அவருக்கு எவ்வளவு கஷ்டம் வந்துச்சு, ஸ்டார்டிங்ல எவ்வளவு பிரச்சனை பண்ணாங்க, அது எல்லாத்தையும் படிப்படியா தாண்டி அவர் இந்த அளவுக்கு வந்து பொறுமையா இருந்து இப்ப சிஎம் ஆயிட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம புதிய முதல்வர் ஜோசப் விஜய் முதல்வர் ஆனதுக்கு அப்புறம் டிவிக்கு தொண்டர்கள் ரசிகர்கள் தமிழ்நாடே வந்து இப்போ சந்தோஷமா இருக்கு. எல்லாருமே வந்து சந்தோஷமா அவங்க ஸ்டேட்டஸ் வைக்கிறது, சோசியல் மீடியாவில் பகிர்றது அப்படின்னு சொல்லி ஒரு சந்தோஷமா போயிட்டு இருக்கு இப்போ தமிழ்நாடு. நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து பேசுவோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.